எங்கேயா இருந்தாலும் திருடர்கள் பெண்கள் உங்க பக்கத்திலேயே பெண்கள் யார் என்ன போலீஸ் வந்து உங்களுக்கு நிறைய சேஃப்டி பின் கொடுத்துருக்கோம். நாங்க சும்மா விளையாட்டா கொடுக்கறோம்னு நினைக்காதீங்க. ஒவ்வொரு கும்பாபிஷேகத்திலையும் சூழ்நிலை மாசில் வீரையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் நீங்கில வேணிலும் ஊசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் என்னை இணையறி நிழலே என்று சொல்வது போல ஆதித்தின் உதயமாக வேத மந்திரங்கள் விண்ணை முட்ட கைலாய வாத்தியம் சிவனின் கைலாயத்திலே போய் சென்றடைய திருக்கடங்கள் சிவாச்சாரியர்கள் தன் திரசிலே சுமந்து வருகிறார். திருக்கடங்கள் புறப்பாடு ஆகிவிட்டது. யாகசாலையில் இருந்து கும்பம் என்றால் நிறைத்தல் என்று பொருள். அந்த சிவாச்சாரியர் சுமந்து வருகிறாரே திருக்கடம், அது திருக்கடம் அல்ல, முருகப்பெருமானின் திரு உருவம் என்றே சொல்ல வேண்டும். அந்த திருக்கடம் என்று சொல்லக்கூடிய புனித நீர், எத்தனை புனித நீர் நிரம்பிய திருக்கடம் தெரியுமா? சக்திவேல் முருகனது திருக்கடம். சஷ்டி தீர்த்தம். சஷ்டி தீர்த்தம் என்றால் 136 தீர்த்தங்கள் நம் ஆலயத்திலே கலந்த அந்த ஸ்ரீ சஷ்டி தீர்த்தம் நிரம்பி திரிவேணி சங்கமம் முதல் அயோத்திய ராமரின் தீர்த்தங்கள் முதல் காசி ராமேஸ்வரம் அத்தனை தீர்த்தங்களிலும் அந்த ராஜகோபாலன் தீர்த்தம் அத்தனை தீர்த்தங்களும் நிரம்பிய திருக்கடங்கள். யாகசாலையிலே பூர்ணாகிரி வேத மந்திரங்கள் பூஜைகள் ஹோமங்கள் எல்லாம் வண்ண மகிழ்ச்சியோடு நிறைவு பெற்று சிவாச்சாரியர் அவரது சிரசிலே சுமந்து வருகிறார் முருகனது உடலை என்றே நான் சொல்லுவேன். அந்த திருக்கடத்தின் மேலே வீற்றிருக்கக்கூடிய தேங்காய் முருகனின் சிரசை குறிக்கிறது. அந்த கும்பத்தின் மேலே சுற்றப்பட்டிருக்கின்ற நூல் 72,000 நாடி நரம்புகளையும் குறிக்கக்கூடிய அந்த நூல், உள்ளே இருக்கக்கூடிய புனித நீர், ஜீவன் நம் உடலிலே ரத்தம் ஓடுவதை போன்ற அந்த புனித நீர், இறைவனது ரத்தம். அந்த புனித நீர் அந்த தானியத்தின் மேலே வைத்த திருக்கடங்கள் தானியங்கள் அவனது ஆசானத்தையும் நமக்கெல்லாம் 16 செல்வங்களையும் தர முருகா அடிமீது அடி வைத்து அடியேனை தேடி வருகிறாயமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பதோர் மேனியாகி கருணைகூர் முகங்கள் 6, அவன் முகங்களோ 6, அவன் திருக்கரங்கள் 12, அவன் திருவிழிகள் 12 கொண்ட ஒரு திருமுருகன் அறிவித்துக் கொண்டே இருக்கிறோம். நம் தலைமுறைகள், நமது தாய் வழி 10 தலைமுறைகள், தந்தை வழி 10 தலைமுறைகள் ஆக 21 தலைமுறைகள் சிவ யோகத்திலே பெரும் போகங்களை கிடைக்கும் அன்பர்கள் பெறக்கூடிய பயனாகும். அதாவது எல்லாரும் முன்னெடுத்து மண்டபத்தில் ஓர நினைக்காதீங்க. என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வாய் திருக்கோயில் அருட்சித்தர் துரைராஜ சுவாமிகள் மன்னார்குடி மேற்கே உள்ள நெடுவாக்கோட்டை என்னும் சிற்றூரில் நடேச முனையகிரியர் கோவிந்தம்மாள் தம்பதிக்கு 1926ஆம் ஆண்டு அட்சய வருடம் ஐப்பசி மாதம் 2ஆம் தேதி அருளோடும் புகழோடும் தமிழகத்தில் அந்த குழுமியிருக்க கூடல்கள் பக்தர்கள் கூட்டம் இரட்டிப்பு பலன்களை, இரட்டிப்பு அருளை, இரட்டிப்பு இறையொருளை அவர்கள் பெறுவார்கள். இங்கே இருக்கக்கூடிய யாகசாலை கால பூஜைகள் வேத மந்திரங்கள் ஒழிக்க
மனம் மகிழ்ந்து குடமுழுக்க நன்னீராட்டு பெருஞ்சாந்தி பெருவிழாவிலே அன்பர்களெல்லாம் கூடி அந்த இறை ஆசியை பெறுவதற்காக இங்கே கூடியிருப்பதை நாம் காண முடிகின்றது. இதோ கலசங்களை ஏந்தி சிவாச்சாரிய பெருமக்கள் சிவகணங்கள் அந்த கண்டாமணியானது கணீர் கணீர் என முழங்க இந்த திருக்கோவில் சுற்றுக்களை வலம் வந்து அந்த வண்ண வண்ண கடலானாய் மலையானாய் தேரார் தென்பண்ணை வெள்ளை நல்லூரில் இருக்கும் இங்கே செம்பக சேத்திரத்திலே இருக்கக்கூடிய முருகப்பெருமான் சக்திவேல் முருகப்பெருமானை அருள் வேண்டி இங்கே தரிசிக்கக்கூடிய காட்சிகளை நாம் இங்கே கண்டு வருகின்றோம். பன்னிருகை கோரப்பா மற்றும் திருப்பணி குழு உறுப்பினர்கள் அனைவரையும் வருக வருக என்று வண்ண மகிழ்வோடு வரவேற்கின்றோம். ஏறிய பணி இறைப்பணி. அந்த இறைப்பணியில் தன்னையே அர்ப்பணித்துக் கொண்ட